ஒரு சில நாட்களா நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு. அஸ்கெரிய பீடம் அதை உறுதி செய்திருக்கு. பல்லைகம ஹேமரத்ன தேரர் ஒரு சிறுமிய பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார்ன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிற விசாரணைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பல்லைகம ஹேமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதி 8 பீடங்களினுடைய தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதை தவிர கண்டி சங்கத்தினுடைய சங்க நாயக்கர் என்று சொல்லப்பட்ட ஒரு பதவியும் வகிச்சிருக்கிறார். அட்டமஸ்தானாதிபதி என்ற பதவிக்கு மேலதிகமாக இந்த 2 பதவிகள்ல இருந்தும் பல்லைகம ஹேமரத்ன தேரர் நீக்கப்படுறார். ஆனால் தற்காலிகமாக நீக்கப்படுறார். நீதிமன்ற விசாரணைகள் முடிஞ்சதுக்கு பிறகு, சட்ட நடவடிக்கைகள் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் நிரபராதி என்று சொல்லி தீர்ப்பு கிடைக்குமா இருந்தால் திரும்பவும் அந்த பதவிக்கு அவர் நியமிக்கப்படுவார் என்று சொல்லி இன்னைக்கு அஸ்கிரிய பீடம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அவருக்கு பதிலாக தற்காலிகமாக அந்த பொறுப்பேற்றிருக்கிற நபர் ஈத்தல வெற்றினுவே ஞான திலக்க தேரர் என்று சொல்லப்பட்ட நபர் தான் அட்டமஸ்தானாதிபதி என்ற பதவிக்கு 8 பீடங்களினுடைய தலைவர் என்ற பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈத்தல வெற்றினுவே ஞான திலக்க தேரர் அந்த பொறுப்பை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் நிரபராதி என்று சொல்லி தீர்ப்பு கிடைக்குமா இருந்தால் திரும்பவும் அந்த பதவி பல்லைகம ஹேமரத்ன தேரருக்கு கிடைக்கும். இந்த செய்தி இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும், குறிப்பாக சிங்கள ஊடகங்களில், பத்திரிகைகளில், வெப்சைட்டில், ரேடியோ, டெலிவிஷன் சொல்லி எல்லா ஊடகங்கள்லையும் இந்த செய்தியை பார்க்க முடிஞ்சுது. ஆரம்ப நாட்களில் இதை பற்றின எந்த விதமான செய்திகளையும் வெளியிடாமல் இருந்த ஊடகங்கள் கூட இன்னைக்கு பல்லைகம ஹேமரத்ன தேரர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்றதை பிரேக்கிங் நியூஸாக வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. முதல்ல எடுத்திருக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானம், அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த பின்புலத்திலேயே சில ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் விசாரணைகளில் அறிவிக்கப்பட்ட பின்புலத்தில் அவர் பதவி விலக்கப்பட்டிருப்பாரா இருந்தால் இன்னும் ஒரு முன்னுதாரணமான சம்பவமாக இதை பார்த்திருக்க முடியும். காலம் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்றது இன்னைக்கு முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம். இந்த நேரம் பிக்குகள் சம்பந்தமாக இந்த நாட்களில் பேசப்படுற விஷயங்கள் சம்பந்தமாக இப்போ ஒரு சில இனவாதம் கதைக்கக்கூடிய பிக்குகள் இந்த நாட்களில் துள்ளி குதிக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஞானசார தேரர் 2 நாட்களில் 2 ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கிறார். முதலாவது முந்த நாள் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு, கன நேரம் கதைச்சிருந்தார். நேற்றைய நாள்லையும் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதில் கொஞ்சம் வித்தியாசமான கதைகளை சொல்றார். வளமையா சொல்ற மாதிரியான அதே கதைகள் தான். முந்த நாள் நடத்தின ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார், எங்கட பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்றோம். பிக்குகள் சம்பந்தமா வெளிநபர்கள் கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில மதங்களை குறிப்பிட்டு மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ஜிஓ காரர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், வெளிநாட்டில இருந்து பணம் பெற்றுக் கொள்றவர்கள் பௌத்த மதத்துக்கு அவதூறு பரப்புற மாதிரியான சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இது தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கிடையாது. நாட்டில் ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னா அது பிக்குவா இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொருந்தும் என்றதை சில நேரங்களில் அவருக்கு யாராவது சொல்லியிருக்க முடியும். அதுக்கு பிறகு நேற்றைய நாளில் இன்னும் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துறார் ஞானசார தேரர். அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார், நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமமானது, எல்லாருக்கும் பொதுவானது, அந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது முக்கியமானது. இதனால அந்த பதவியில இருந்த விசாரணைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பல்லைகம ஹேமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதி என்ற பொறுப்புல இருந்து தற்காலிகமாக நீக்கப்படணும். விசாரணைகள் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அந்த பதவிக்கு நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குமா இருந்தால் அந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு நல்ல யோசனையை நேற்றைய ஊடக சந்திப்புல ஞானசார தேரர் முன் வச்சிருக்கிறார். ஞானசார தேரர் யோசனையை தான் அஸ்கிரிய பீடம் ஏற்றுக்கொண்டிருக்கா என்னன்றது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கருத்தை நேற்றைய நாளில் புதுவிதமான ஒரு கருத்தை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் சொல்றவர் ஏற்கனவே நீதிமன்ற அவதூறு வழக்குல குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சு ஜனாதிபதியா இருந்த மைத்ரிபால சிறிசேனவால பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். முன்னாள் நடத்தின ஊடக சந்திப்புல வழக்கம் போல இனவாதத்தை தூண்டுற மாதிரியான ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஞானசார தேரர் சம்பந்தமா இந்த நாட்கள்ல இன்னும் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஒரு மதம் சம்பந்தப்பட்டிருக்கிற அவதூறான கருத்துக்களை பதிவு செய்தார் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு விசாரணை நடந்தது. இப்ப திரும்பவும் அதே மாதிரியான ஒரு கருத்து சம்பந்தமா, சர்ச்சையான சில வருஷங்களுக்கு முதல்ல சொன்ன கருத்து சம்பந்தமா ஞானசார தேரர் சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இப்ப திரும்ப முன்னாள் நடத்தி இருக்கிற ஊடக சந்திப்பிலையும் ஞானசார தேரர் ஒரு மதத்தை குறிப்பிட்டு அந்த மதத்தினுடைய ஒரு பண்டிகை சம்பந்தமான, பண்டிகை கொண்டாடப்படுற விதம் சம்பந்தமாகவும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இது அவதூறான கருத்தின் அடிப்படையில் அது என்ன சொன்னார்ன்றதை நான் சொல்ல விரும்பல. சில நேரங்களில் இந்த கருத்து ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு போகப்படலாம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயத்தை ஞானசார தேரர் பொது வழியில ஊடகங்களை சந்திக்கும் போது ஏற்கனவே இந்த மாதிரியான விசாரணைகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர் திரும்பவும் அதே மாதிரியான ஒரு கருத்தை
இன்னைக்கு சொல்லியிருக்கிறதையும் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதில் வெளிநபர்கள் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. சோஷியல் மீடியாவில் வந்து ஜட்மெண்ட் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, சட்டத்துக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருதுன்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. சட்டத்துக்கு அமைய போலீஸ் உரிய முறையில் செயற்படலை என்றதான் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இதை சாதாரணமாக சோஷியல் மீடியாவில் யூடியூபர்ஸ் முன்வச்ச விமர்சனம் கிடையாது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய சட்டப்பணிப்பாளர் நீதிமன்றத்தில் போய் போலீஸ் உரிய முறையில் இந்த வழக்கை வந்து விசாரிக்காமல் இருக்கு, சாட்சியங்கள் உரிய முறையில் பதிவு செய்யப்படலைன்னு சொன்னது அரச நிறுவனம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. செய்திகளை வந்து ஞானசார தேரர் வந்து ஒழுங்கா பார்க்கறது இல்லை போல கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் ஞானசார தேரர் வந்து 2 நாட்களாக அடுத்தடுத்து ஊடக சந்திப்புகள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நேரம் பிக்குகளுக்கான தனியொரு நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்படுறது சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விசாக்தன நிகழ்வுல உரையாற்றும் போது ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். சட்டம் திருத்தப்படும் என்ற மாதிரி, அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகப்படுது என்ற மாதிரியான ஒரு தகவல் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. பௌத்த ஆணையாளர் நாயகம் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார், ஊடகத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறார், மகா சங்கத்தினுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்த சட்ட திருத்தத்தில் அவர்களுடைய யோசனைகள் உள்ளடக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ஏற்கனவே வந்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் சில முக்கியமான பதவிகளில் இருக்கிற அரசு அதிகாரிகள் அதே மாதிரி மகா சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையிலேயும் ஒரு பேச்சுவார்த்தை வந்து சங்க நீதிமன்றம் சொல்லப்படுற பிக்குகளுக்கான நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்படுறது சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சில விஷயங்களில் திருத்தப்படணும் என்ற அடிப்படையில் வந்து சில யோசனைகள் இதுக்குள்ள உள்ளடக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அப்ப பிக்குகளுக்கான தனி நீதிமன்றம் உருவாக்கப்படுறது, அந்த செயற்பாடு தீவிரமா நடந்து கொண்டிருக்கு என்றதை இந்த செய்தி வந்து வெளிப்படுத்துது. 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை நடந்தது. ஒரு பிக்குவுக்கு 30 வருஷ சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தி ஹெட்லைன்ஸை பார்த்ததும் நான் நினைச்சேன், இந்த நாட்களில் வந்து தொடர்ச்சி இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கதைச்ச நியூஸ் தான் போலன்னு சொல்லி அதை வாசிக்க முடியல. அதுக்கு பிறகு நேற்று தான் அதை வந்து வாசிக்க முடிஞ்சது. அது வேறொரு சம்பவம். இதுக்கு முதல்ல 2 சம்பவங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம். முதலாவது அண்மை நாட்களில் நடந்த வழக்கு விசாரணையில் அனுராதபுரத்தில் வந்து சந்தானந்த சொல்லப்படுற ஒரு பிக்கு ஒரு நாளில் வந்து ஒரு சிறுவன் பிக்குவாகிறதுக்குன்னு சொல்லி ஒப்படைக்கப்பட்டு அடுத்த நாள்லேயே துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கு. அந்த பிக்குவுக்கு வந்து 7 வருஷ கடூழிய சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருந்தது. அது வேறொரு வழக்கு. அதே நேரம் சீதாவாக்க சோரத்த தேரர் சொல்லப்படுற அவிசாவள பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிக்கு வந்து 13 வயதான சிறுவனை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்குனார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக அவிசாவள மேல் நீதிமன்றம் 10 வருஷ சிறை தண்டனை விதிச்சிருந்தது. அவரும் மேன்முறையீடு பதிவு செய்திருந்தார். ஆனால் சாட்சியங்கள் வந்து உரிய முறையில் பதிவு செய்யப்படலை, முரண்பாடுகள் இருக்கின்ற அடிப்படையில் வந்து அவருடைய 10 வருஷ சிறை தண்டனையை மேல் நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது, அவரை விடுதலை செய்திருந்தது. இது 2ம் வேற வழக்குகள். 2 நாட்களுக்கு முதல்ல இதே மாதிரியான இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. ஒரு 14 வயதான சிறுவன் பிக்குவாகிறதுக்குன்னு சொல்லி ஒப்படைக்கப்பட்ட அதே நாள்லேயே அந்த பிக்குவால வந்து விமலதிச சொல்லப்படுற முல்லேரியாவே விமலதிச சொல்லப்படுற பிக்குவால துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது 2022ஆம் ஆண்டு மே மாதத்துல தம்புத்தேகம் பிரதேசத்துல ஒரு சிறுவன் ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறான். அன்றைய நாள்ல இப்போ போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து அந்த சிறுவனை பார்த்ததும் கேட்டிருக்கிறாங்க. இது சந்தேகத்துக்கு இடமா இருந்திருக்கு. கேட்ட நேரத்தில் தான் சிறுவன் சொல்லி இருக்கிறான், வேறொரு பிக்குவால இந்த பிக்குவுக்கு நான் விகாரைக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தேன், அந்த இடத்துல வந்து இரவு இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது, அதனால நான் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறேன்ற மாதிரி அந்த சிறுவன் குறைப்பட்டிருக்கிறான். எப்படி பல்லைகம ஹேமரத்ன தேரருடைய சம்பவம் வந்து வேறொரு இடத்துல சிறுமி கைது செய்யப்பட்ட நேரத்தில் தெரிய வந்திருந்ததோ, இது ஏன் முக்கியமானதுன்னு சொன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தாங்களா போய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யறது வந்து அரிதானது. அந்த மாதிரியான ஒரு உதாரணமாக தான் இந்த சம்பவத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. போலீஸ் பிடிச்சு விசாரிச்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்றது தெரிய வருது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்த பின்புலத்தில் 65 வயதான முல்லேரியாவின் விமலதிச சொல்லப்படுற பிக்குவுக்கு 30 வருஷ கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் விதிச்சது 30 வருஷ கடூழிய சிறை தண்டனை. அதுக்கு பிறகு அவருடைய சட்டத்தரணி வந்து மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருந்தார். வளமையா சமர்ப்பிக்கப்படுற அதே மாதிரியான மருத்துவ அறிக்கைகள் மற்ற செயற்பாடுகள் ஈடுபடுற நேரங்களில் வந்து ஒட்டுமொத்த உடம்பும் நல்லா வேலை செய்யும். நீதிமன்றத்துக்கு போனால் விளக்கமறியல் உத்தரவு கிடைச்சா மட்டும் வேலை செய்யாது. அந்த மாதிரியான ஒரு மருத்துவ அறிக்கை வந்து இந்த பிக்கு சார்பாகவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 30 வருஷ கடூழிய சிறை தண்டனை தான். ஆனால் அந்த 30 வருஷத்தையும் 10 வருஷங்கள் அனுபவிக்க
அனுபவிக்கிற மாதிரியான ஒரு தண்டனை சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது. பிராக்டிக்கலா பார்க்குற நேரத்தில் 10 வருஷங்களுக்கான சிறை தண்டனை அந்த பிக்குவுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவனுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்படணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 6 மாதங்களுக்கு சிறை தண்டனை இதை கொடுக்கறதுக்கு தவறுனா 6 மாதம் மேலதிக சிறை தண்டனை. இதை தவிர முதலாவது 3 குற்றச்சாட்டுகளையும் குற்றவாளியா இவர் இனங்காணப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 10 வருஷங்கள் என்ற அடிப்படையில் தான் 30 வருஷங்கள். அது மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் 10 வருஷங்கள் என்ற அடிப்படையில் குறைக்கப்பட்டிருந்தது. முதலாவது குற்றச்சாட்டுக்கு 5000 ரூபாயும், இரண்டாவது 3வது குற்றச்சாட்டுக்கு தலா 15000 ரூபாய் என்ற அடிப்படையிலையும் நீதிமன்றம் இந்த பிக்குவுக்கு அபராதமும் விதிச்சிருந்தது. இந்த அபராத தொகையை செலுத்த தவறுனா 3 குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து மேலதிகமாக 4 வருஷங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இது ஒரு வேற வழக்கு விசாரணை 2 நாட்களுக்கு முதல்ல நடத்தப்பட்டிருந்தது. அவர் மேன்முறையீடு செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்கும். 2022ஆம் ஆண்டில் பதிவாகி இருக்கிற ஒரு சம்பவம். இந்த கிழமை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு சில நாட்கள்ல இல்லாட்டி இந்த மாதத்துக்குள்ள பிக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கிற பல சம்பவங்கள், பல முக்கியமான வழக்கு விசாரணைகள், அதுவும் குறிப்பா சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. இந்த மாதிரியான தீர்ப்புகள், சிலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் பிக்குகளுக்கான தனி நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது சம்பந்தமான தீவிரமான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கு. அது உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.